தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஆதாமும் ஏவாளும் தடை செய்யப்பட்ட அந்த மரத்தின் கனியை புசித்த போது அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களாகி தங்கள் நிர்வாணத்தை வெளிப்படுத்தினார்கள். அவர்களுடைய பாவத்திற்கான தண்டனையை தேவன் அளித்தாலும் அவர்களை கைவிடவில்லை. அவர்களுடைய நிர்வாணத்தை மூட தோலினாலான ஆடையை அணிவித்தவர் தேவனே. ஏனென்றால் மனிதர்கள் பாவம் செய்துவிட்ட நிலையிலும் தேவனுடைய அன்பும் கிருபையும் வெளிப்பட்டு அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கும் வழியையும் உண்டாக்கியது. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய மாபெரும் கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். பாவம் செய்து உமக்கு எதிராக கலகம் செய்கிறவனாக நான் இருந்தபோதும் உம்முடைய அன்பை என் மீது வெளிப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய இந்த அன்பினை நான் இன்னும் அறிந்து கொண்டு உண்மையாய் உம்மை சேவிக்க உதவி அருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.